இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா மோகன்லால் மீனா லீட் ரோலில் நடிச்ச திருஷ்யம் 3 எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் மோகன்லால் எழுதின திருஷ்யம் புக்கை படமாக எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த படமும் ஹிட் ஆகுது. மோகன்லால் பொண்ணான அனிஷ்பா ஹாசனுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. வரன் கூடி அமைகிற மாதிரி இருக்கும்போது தள்ளி போகுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா பொண்ணை பற்றி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறாங்கன்னு மோகன்லாலுக்கு சந்தேகம் வருது. இப்போது மோகன்லால் 3வது முறையாக பிரச்சனையை முறியடிச்சாரா இல்லையா, அதுக்குண்டான பின்னணி தான் என்ன அப்படின்றது தான் படத்தோடைய மீதி கதை. மோகன்லால் ஆக்டிங் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பக்கபலமாக இருக்குது. இந்த படத்துக்கு கில் ஃபீலிங்கை காட்டுறதுலையும் ஆப்சன்ட் மைண்டர்னால ஒரு சில வேலைகள் செய்கிறதுலையும் என் மைண்டை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்லையும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. மீனா இன்னசென்ட்டான அம்மாவை ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் உள்ள இவாலுவேஷனை காட்டியிருக்காங்க. அனிஷ்பா ஹாசன் போன பாட்டோட இந்த பாட்டில் ரொம்ப நல்லாவே மெச்சூரிட்டியாக இருக்காங்க. எஸ்தர் அனில் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி கேரக்டரோட இவாலுவேஷன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. முரளி கோபி ஐயா நடிச்சிருக்காரு. மோகன்லால் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் எதனா ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆஷா சரத் இந்த படத்தில் பெருசாக ரோல் இல்லை. ஆஷா சரத்தோடைய ஹஸ்பண்டான சிதிக் போன பாட்டோடைய இந்த பாட்டில் ஒரு சில வேலைகள் செய்கிறாரு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் வீணா நந்தகுமார், கலாபவன் சாஜன், சாந்தி மாயாதேவி, தினேஷ் பிரபாகர் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். வீணா நந்தகுமார் ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காங்க. இந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு சில வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா திடீர்னு மாயமாக வந்துடுறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. இந்த படம் 2 hours 40 minutes ஓடுது. ஃபஸ்ட்டு 2 hours பார்த்தீங்கன்னா ட்ராமேட்டிக் ஃபீலாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் பெருசாக எங்கேஜிங்காக இல்லை. லாஸ்ட் 40 minutes தான் த்ரில்லிங்காக கொண்டு போய் படத்தை முடிக்கிறாங்க. மோகன்லால் அண்ட் ஃபேமிலி ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அது படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. படமாக பார்த்தா கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் வரும். இந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்காங்க. அது நம்ப முடியாது இல்லை. இந்த படம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டு பார்த்தா தான் இந்த பாட்டு புரியும். இருந்தாலுமே ரீமேக் மூவியான பாபநாசம் படம் பார்த்துட்டு கலாபவன் மணி கேரக்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலாபவன் சாஜன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோடைய ரீகேப் மாதிரி காட்டுறாங்க. அது இன்ஃபர்மேஷனாக ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. டேரக்டர் ஜிது ஜோசப் திஷ்யம் 1 and 2 விட்டுட்டு வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. திஷ்யம் 1 and 2ல் எந்த ஒரு ட்விஸ்ட்டும் கதைக்காக திணிச்ச மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டும் ஆர்கானிக்காக இருக்கும். இந்த படத்துலையும் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். படத்துடைய ப்ளஸ் மோகன்லால் எம்பூரன், பேட்ரியாட், இதயபூர்வம் மூவிக்கு அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. பொட்டன்ஷியல் ஆக்டிங் பற்றி ஆடியன்ஸோட அட்டென்ஷன் பெற வைக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா திஷ்யம் 1 and 2 அளவுக்கு இல்லை, ஆவரேஜ் ஆச்ச முடியுது இந்த திஷ்யம் 3. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.